Bashas kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாவும் இன்ஸ்டன்ட்டாவும் ப்ரிப்பேர் பண்ணிரலாம். எப்படி இந்த ரெசிபி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வெண்பொங்கல் செய்யறதுக்கு இங்க ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸ்ல பச்சரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸ்ல 3/4 கிளாஸ் அளந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லட்னா பச்சை பருப்பு அப்படினு சொல்வாங்க. பச்சை பருப்பு பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதுல நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. பாசிப்பருப்பும் பச்சை பருப்பும் நீங்க வாங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படினு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட இது நீங்க ஊற வச்சுக்கலாம். வெண்பொங்கலுக்கு தேவையான கடுகு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப மினிமம் இன்கிரிடியன்ட் தான் வேணும் இந்த வெண்பொங்கல் செய்யறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூவும் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா வெண்பொங்கல் நல்ல டேஸ்டியா இருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு மிளகும் கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கு அப்புறமா இதுல மத்ததெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி துண்டு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். எனக்கு பொங்கல்ல முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் போட்டா பிடிக்காது, அதனால நான் இதுல சேர்த்துக்கல. இப்போ இதுல கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் 2 கிளாஸ் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதனால இங்க நான் டபுளுக்கு 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்த போறேன். இப்போ 2 கிளாஸ் அரிசி பருப்புக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். ஆனா இங்க 5 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். எப்பவுமே எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் பிளஸ் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊத்துங்க பொங்கல் செய்யும்போது. அப்பதான் நல்லா உங்களுக்கு குழகுழன்னு இருக்கும். சாப்பாடு உங்களுக்கு நெத்து நெத்தா இல்லாம இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்புறமா இதுல உப்பு நம்ம சேர்த்துக்க முடியாது. விசில் போடுறதுக்கு முன்னாடியே அதுல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம விசில் போடணும். இப்போ கொஞ்சம் உப்பு இதுல கம்மியா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு இதுல நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இதை நம்ம விசில் வைக்க கூடாது. ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கலாம். கரெக்டா ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல எனக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம விசில் போடணும். வெண்பொங்கலை கரெக்டா ஒரு 3 ல இருந்து 4 விசில்ல நீங்க இறக்கிடலாம். இப்போ பாருங்க கொதி வந்துருச்சு. மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நான் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சிடுறேன். ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். நம்மளோட வெண்பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ஸோ இது நம்ம இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணிடலாம். மார்னிங் இப்போ நீங்க லஞ்சுக்கு சாம்பார் செய்றீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ். ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்க்கு வேற எதுவும் நம்ம செய்ய வேண்டாம். நம்மக்கிட்ட சாம்பார் இருக்கும். ஸோ அதையே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். இன்றைக்கி நான் சாம்பார் செஞ்சேன் அப்படின்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெண்பொங்கல் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். யூஸ்வலாக கடைகளில் வாங்குற வெண்பொங்கலுக்கும் நம்ம வீட்டில் செய்கிற வெண்பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம பருப்போட அளவு அதில் கம்மி பண்ணிடுவோம். அதனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்பொங்கல் நம்மளால் வீட்டில் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராது. ஆனால் நான் சொன்ன அளவு இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே வெண்பொங்கலோட டேஸ்ட் உங்களுக்கு வீட்லேயும் கிடைக்கும். இப்போ இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு இதில் நான் சாம்பார் சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சாம்பார் யூஸ்வலாக வெண்பொங்கலுக்கு எனக்கு பிடிக்காது. நான் கேரட் பீன்ஸ் சாம்பார் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த சாம்பார் ரெசிபி இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த வெண்பொங்கல் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.